இந்தியாவை பொறுத்தவரை அவரவர் விரும்பும் மதத்தை பின்பற்றும் உரிமை எல்லோருக்கும் உள்ளது. தமிழகத்தில் முருகன் வழிபாடு என்பது தமிழர் இனத்தோடு கலந்தது. முருகனுக்கு தமிழ் கடவுள் என்று அழைப்பார்கள். தமிழகத்தில் கடவுள் மறுப்பாளர்களும் உண்டு. அது அவரவர் நம்பிக்கை. காலம் சென்ற திரு கருணாநிதி அவர்கள் தன்னை கடவுள் மறுப்பாளராக அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முருகன் வேல் காணாமல் போனதாக குற்றம் சாட்டி அன்று திமுகவை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அது தேர்தலுக்காக என்று பார்க்கப்பட்டது. ஆனாலும் அன்று இடைத்தேர்தலில் அதிமுக தான் வென்றது. அதேபோல கடந்த அதிமுக ஆட்சியில் மத்திய அமைச்சராக இருக்கும் திரு எல் முருகன் அவர்கள் தலைமையில் வேல் யாத்திரை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று திமுகவிற்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் செயல்பாடு அடிப்படையில் அதை போக்க வேண்டும் என்று இந்த திமுக ஆட்சியில் அரசு சார்பில் முருகனுக்கு அரசு விழா எடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2026 தேர்தலுக்காக என்று திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் கூறினாலும் இந்து முன்னணி மற்றும் பாஜக சார்பில் மதுரையில் முருகனுக்கு மாநாடு நடத்தி முடித்து உள்ளனர். இதுவரும் தேர்தலில் எந்த அளவிற்கு பாஜக உட்பட கட்சிகளுக்கு உதவும் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.